என்னன்னு விசாரிச்சு என்கிட்ட சொல்லு. யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வாங்க. பிளாட்பாரத்தில் வந்து படுத்திருக்கீங்க. எலும்பு துண்டு நினைச்ச நாய் கவிருச்சுன்னா என்ன பண்றது? அமைச்சரின் நாய் கவி பிளாட்பாரத்தில் படுத்திருந்த பெரியவர் பரலோகம் போனார் அப்படின்னு பத்திரிகையில செய்தி வரணுமா? பப்ளிசிட்டிக்கா என்னெல்லாம் பண்றானுங்க மச்சான்? போய் சட்டையை போட்டு போடுறா. எலும்பு தெரியாதுல்ல? சத்தம் போடாதடா. உன் குரவளைய கவிர போது ஏன் மச்சான் அதுக்கு தெரியாதுல்ல? சரி வாடா 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 வாடா. மாமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் மாமா. என்னது? முதல்வர் ஐயா வீட்டுக்கு எப்ப வந்தாலும் முன்வாசல் வழியா வராம இப்படி பின்வாசல் வழியாவே வர்றீங்களே, அது ஏன்? முன்வாசல் வழியா வர்றவங்க ஐயா கிட்ட காரியம் சாதிச்சுக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனா பின்வாசல் வழியா வரக்கூடிய அளவுக்கு ஐயா நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காருன்னா அவர் குடும்பத்துல அவர் நம்மளையும் ஒருத்தரா ட்ரீட் பண்றாருன்னு அர்த்தம். அது எல்லாத்தையும் நீ நல்லா புரிஞ்சுக்க. தாமி, இவன் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கறான். இவன் இழுத்துட்டு போ. இது ஒண்ணு இல்ல மாமா, தப்பா நினைக்காதீங்க. என்னதான் நீங்க முதல்வர் வீட்டுல பால் கறந்து அமைச்சர் ஆயிருந்தாலும் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் தான் முதல்வர் வீட்டுல பால் கறப்பேன்னு சொல்றீங்களே, இது கொஞ்சம் ஓவரா தெரியல? அட நன்றி கெட்டவனே, இதுக்கு பேர் தான்டா நன்றி உணர்ச்சி. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகன். பால் கறந்து இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு மினிஸ்டர் ஆயிருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒரு பசுமாடு. தெம்பு இல்லாத மனுஷனுக்கு வேணா வாழ்க்கையில பதவி பெருசா இருக்கலாம், ஆனா கொம்புள்ள ஒரு பசுமாட்டோட வாழ்க்கையில இடி விழுந்துருச்சு. எது? அங்க பாருங்க. செண்பகமே, உங்க அரசியலோட ஆணி வேற ஆட்டி பாக்குறான். என்ன இப்படி எட்ட வரைக்குது? மாமா நீங்களா? என்ன துரோகி, என்ன திமிர் இருந்தா நீ மடியில கை வைப்ப. பொடி பொடி ஆயி போக ஜாக்கிரதை. இல்ல மாமா, உங்களுக்கு உதவி பண்ண. நீ பால் கறந்து மினிஸ்டர் ஆகலான்னு ஐடியா போடுறியா? அடக்க கொடுக்க மாதிரி அணக்கவர் எடுக்குவா. அணக்கவரா? நான் அருணா கவருக்கே பயப்படுறோம் மாமா. வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா. என்னையா குடமரட்டியாரு? ஐயா முதல்வர் ஐயா, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். என்னையா உங்க டிபார்ட்மெண்ட்ல வெண்ணெய் கிடைக்கலன்னு மக்கள் குறப்பட்டுக்கிறாங்க. எண்ணெயெல்லாம் மாநிலத்தை விட்டு வெளியே போறதா சொல்றாங்க. இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா? அதெல்லாம் அதிகாரிங்க பாத்துக்குவாங்க தலைவர். நம்ம லட்சுமிக்கு பால் கறவை என்னமோ கம்மியா இருக்கு. 7 மாசம் தான் ஜனையா இருக்கா, அதுக்குள்ளேயா பால் மறுத்து போவோம்? நீ ஒருத்த மாடுனா மாநிலத்தையே மறந்துடுவ. சீக்கிரம் போடுங்க, காலையில நிக்கிறோம்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. பில்லு போட்டீங்கல்ல, மத்தவங்க பில்லு போட்டுட்டு இருக்காருல்ல, கொடுங்க. எல்லாருக்கும் இருக்கு. இதையே சொல்லிடுங்க. பில்ல கொடுங்க. எத்தனை வருஷமா பாத்துட்டு இந்தாங்க. என்ன வேணும்? 10 கிலோ அரிசி. ஆமா இல்லனாமா? வேணுங்க. இருக்கு தம்பி. எவ்வளவு வேணும்? 1 கிலோ. மத்ததுல என்ட்ரி போட்டுருங்க. கணக்குல கரெக்டா இருக்காருங்க கடைக்காரரு. கேக்குற பொருளை கொடுக்கறாரு, வாங்காத பொருளுக்கு என்ட்ரி போட்டுக்கிறாரு. எத்தனை மணி வரைக்கும் சார் கடை இருக்கும்? அங்க பாருங்க. அவங்க கிளம்புற வரைக்கும் இவங்க அரிசி போடுவாங்க. அண்ணே, பார்த்தா விவரமான ஆளா இருக்கீங்க, கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார். நம்ம கவர்மெண்ட்ல நமக்கு 1 ரூபாய்க்கு அரிசி போடுறாங்கல்ல, அத வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க கிலோக்கு 3 ரூபாய் கொடுப்பாங்க. 1 ரூபாய்க்கு 3 ரூபாயா? அப்ப 20 ரூபாய்க்கு அரிசி வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம்னா 60 ரூபாய் கிடைக்குமா? ஆமா. இது ஏடிஎம் கார்டை விட பெரிய மேட்டரா இருக்கு. அப்படித்தானே? நான் இல்ல, நம்ம. சரி, 1 ரூபாய் அரிசிய 3 ரூபாய்க்கு வாங்குறானே அந்த லூசி யாரு? அது அந்த 1 ரூபாய் அரிசிய 3 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு வித்துறாங்க. கொஞ்சம் ஏமாந்தா வெளி மாநிலத்துக்கு கடத்திட்டு போயிடுறாங்க. அத பாலிஷ் பண்ணி நம்ம மார்க்கெட்ல திரும்பவும் 17 ரூபாய்க்கு விக்கிறாங்க. கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. அவங்க லூசா, நீங்க லூசா? அதானே. இப்போ இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, இதையெல்லாம் அரசாங்கத்துக்கு சொல்ல மாட்டீங்களா? ஐயா, பணம் கொடுக்கறவங்கள காட்டி கொடுக்கலாமா? தெய்வமே, காட்டி கொடுக்க முடியாது, போட்டு தான் போட முடியல. ஆமா, இடையில கொஞ்சம் பாத்து போடுப்பா. இடையில எந்த பிரச்சனை இருக்காதுனே, கரெக்டா இருக்கு. என்ன வேணும்? அண்ணா 20 கிலோ அரிசி கொடுங்க, சர்க்கரை ஏப்ப விட்டுருங்க, என்ட்ரி போட்டுருங்க. அதானே. தாசே, சாருக்கு வழக்கம் போல போடலாம். ஏய், அவரு டீ குடா. இந்த அவருக்கு 60 ரூபாய் கொடுத்து. இந்தாங்க சார், சீக்கிரம் கணக்கு போடுங்க. யோ எரியா, இவருக்கு 60 ரூபாய் கொடுத்துரு. இந்த பணம் மறுபடியும் எப்ப வருவீங்க? எப்ப வேணாலும் வருவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம பண்றது தப்பு இல்லைங்கண்ணா. போலீஸ்ல இருந்து புடிச்சிட்டாங்கன்னா? என்னது போலீஸா? யோ தமாஸ் பண்ணாதயா. தலைவர் சிவா பேர சொல்லியா போ. யாரும் கொருக்கு படி சிவாங்களா? என்னது கொருக்கு படி சிவாவா? அவளா ஒரு மனுஷனாயா? யோ தமிழன் சிவா பேர சொன்னா தமிழ்நாடே அதிரியா. ரொம்ப காமெடி பண்றீங்கண்ணா. பேரை சொன்ன எப்படிங்கண்ணா ஆதரு? ஏதோ பூகம்பம் இது வந்தா ஆதரு.
ஓவரா பில்டப் பண்றீங்க. விடியா எது எப்படியோ எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிங்க எல்லாம் மேல் பாக்கெட்ல, போலீஸ் எல்லாம் உள் பாக்கெட்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் பேரை சொல்லு. ஏய் வாங்கடா போலாம். ஏய் கிளம்புடா. இந்த 10,000 எடுத்துக்கோ. என்ன சார் 10,000 கொடுக்குறீங்க? இதெல்லாம் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குற என்ன மாதிரி சாதாரண குமாஸ்தா வாங்குற கிம்பலம் சார். ஐயோ, இத போய் செக் போஸ்ட்ல கொடுத்தா மூஞ்சில தூக்கி எறிவான். அரசாங்கம் மாசம் மாசம் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. ஆனா நான் லோடுக்கு லோடு கொடுக்குறேன். இல்ல சார், கொடுத்தத வாயை மூடிட்டு வாங்கிட்டு போடா. சரிங்க சார். அடடா, லோடு வந்துருச்சா? வாடா வாடா சிங்கம். முதலாளி கடைசி லோடு வந்துருச்சு முதலாளி. மூஞ்சி முறையெல்லாம் பிஞ்சிரும் பார்த்தோம். கடைசி லோடா, கடைசி லோடு. காலங்காத்துல அவசரமா பேசிக்கிட்டு உங்களை எல்லாம் நம்பினா இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். எவன்டாவ? உங்க ஒப்பண்டா புரியல? அட மம்மியோட ஃப்ரெண்ட் சார். இவர்தான் சர்வேஸ்வரன் ஐஏஎஸ், சிவில் சப்ளைஸோட டைரக்டர். ஏய் வாடா, இவனை அடிச்சு தூக்கி போடுங்கடா. எனக்கே எங்க ஒளிறதுன்னு தெரியலையே. போலீஸ் வந்துட்டாங்க நினைக்கிறேன். யார் அடிச்சாங்கன்னு கேட்டா நான் அடிச்சேன்னு சொல்லுவேன். அவனை மறுபடியும் வந்து அடிப்பேன். வெரி குட் சார். வாங்கம்மா, வணக்கம். வந்துட்டீங்களா? இன்னைக்கு அரசு அதிகாரிகள்ல இருந்து இந்த சாமியார் பயலுக்கு வரைக்கும் ஒருத்தனையும் ஒரு வேலையை நிம்மதியா செய்ய விடுறது இல்ல. காத்து நுழையாத இடத்துலயும் கூட நீங்க நுழைஞ்சிடுறீங்களா? கலெக்டர் சர்வேஸ்வரனோட அதிரடி நடவடிக்கைகள்ல இன்னொன்னுதான் இது. ரேஷன் அரிசி கடத்தல் பின்னணி என்ன, கலெக்டர் என்ன செய்ய போறாரு, வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அரசாங்கத்துல ஏழை மக்களுக்காக 1 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறாங்க. அது இவங்க 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் திரும்ப அரசாங்கத்துக்கிட்டயே 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் அரசாங்கம் எவ்வளவுதான் நல்ல திட்டங்கள் போட்டாலும்
அது மக்களை போய் சேராது. தர்மபுரி மாவட்டம் எல்மாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் ஊருக்கு சாலை வசதி காஃபி கொடு. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாடி மாப்பிள்ள போற ஸ்பீட பார்த்தா டிரான்ஸ்பர் கன்ஃபார்ம்டு. ஹலோ அப்படிங்களா மாப்பிள்ள, உங்களுக்கு தான் போன் சிஎம் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. சார் ஓகே சார். அப்பவே சொன்னல அந்த மாதிரி தான் நடக்குது. உடனே வந்துடுறேன் சார். அம்மாடி பயங்கரமா வெயில் வந்துருச்சு. ஊட்டி கொடைக்கானல் போனா நல்லா இருக்கும். 3 மாசம் தானே, மறுபடியும் டிரான்ஸ்பர் வந்துற போகுது. அது வரைக்கும் குழுகுழுன்னு இருக்கலாம்ல. சொல்லுங்க சர்வேஸ்வரன். சார் இந்த அரிசி கடத்தல்ல தமிழன் சிவா சம்பந்தப்பட்டிருக்காரு சார். இதுல ஒரு பெரிய நெட்வொர்க்கே வேலை செய்யுது. இதுல மட்டும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் சுருட்டுறாங்க. அப்படியா? அப்ப நான் ஒண்ணு பண்றேன், உங்களை நான் அதுக்கு தனி அதிகாரியா போடுறேன். நீங்க இது சம்பந்தமா என்ன ஆக்ஷன் வேணா எடுங்க. அப்புறம் அந்த தமிழன் சிவாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். அரசியல்வாதி அடிச்சா ஒரே அடியில காலி பண்ணிடணும். மிஸ் பண்ணீங்க உங்களை காலி பண்ணிடுவாங்க. அதுக்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டேன் சார். யாரையா இது? தெரியலீங்கய்யா. வணக்கங்க. யாரோ கல்யாணம் பண்ணிட்டு வராங்க போல இருக்கு. நீ உள்ள போய் பர்ஸ் எடுத்துட்டு வா. சரிங்க. வாங்க வாங்கய்யா வாங்க. ஐயா வணக்கம்யா. வணக்கம். தம்பி உள்ளூரா? பக்கத்துல இளம்பிள்ளை கிராமங்க. ஓஹோ, ஆறு விட்டுக்குள்ள நரசிம்மன் பையங்க ஐயா. வணக்கம் வணக்கம். புதுசா கல்யாணம் ஆச்சு, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம். சந்தோஷம் ஐயா சந்தோஷம். ஐயா கால விடு. நல்லா இருங்கய்யா நல்லா இருங்க. அவ்வளவு தொலைவுல இருந்து வாரீங்க. தாரைக்கு தப்பட்ட அடிக்க வேண்டாம். தடுவனே குமார ஏதோ பிளாஸ் நியூஸ் போறாங்க. தமிழக சுற்றுப்புற சூழல் துறை அமைச்சர் திரு தாரை தமிழரசன் அவர்களை இன்று காலை மர்ம கும்பல் ஒன்று மிக கொடூரமான முறையில் வெட்டி சாய்த்துள்ளது. ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் என்பதால் அப்பகுதியில் பெரும் கலவரம் நிலவுகிறது. திரு தாரை தமிழரசன் கொடூரமான முறையில் வெட்டி கொல்லப்பட்டதால் தொண்டர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜே.கே., திரு குடமுரட்டியா, செல்வி சத்குபாய், திரு தமிழன் சிவா மற்றும் தலைவர்களும் தொண்டர்களும் மறைந்த அமைச்சரின் பூத உடல் எந்த நேரத்திலும் அவரது இல்லத்திற்கு கொண்டு